ராணுவம் வந்துருந்துச்சப்ப அந்த நேரம் இடம்பெயர்வில் எல்லாம் அழிச்சு எங்களை உயிரை மட்டும் காப்பாற்றி வச்சிருந்து வந்து சேர்ந்தோம் எங்களை ஊருக்கு. இந்த நந்தி கடல் கரையால் தான் எங்களை ராணுவம் கொண்டு வந்தது. தண்ணி உடாய் பொறுக்க இயலாது. இந்த கடல் தண்ணி தான் கையால் அள்ளி மணக்க அள்ளி குடிச்ச நாங்கள் குடிச்சிட்டு நிமிந்து பார்க்க தண்ணியில் எல்லாம் பொடி கிடக்கு. இந்த நந்தி கடல் கரையில் வட்டுவால் பாதை இருக்குது. அதில் உள்ளி வாய்க்கால நியாயமான பொடி கடந்து தான் போகணும். அப்படியே அங்கங்கே இந்த சும்மா இப்போ இந்த கல்லுகள் அங்கங்கே கிடக்கிற மாதிரி பொடி கிடக்கும் இந்த முள்ளி வாய்க்காலில். நாங்கள் புள்ள குட்டியெல்லாம் கொண்டு இன்னொரு இடத்த விட்டுட்டு வந்து சாமானை எடுத்துக்கொண்டு வந்தால் இந்த வங்கர் இருக்கும். அரசாங்க ஆஸ்பத்திரி போனாலும் இந்த குடிசை எங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லி பாமஸில் வேண்ட சொல்லி தான் எழுதி தராங்க. அப்போ நான் உழைச்சி தான் நான் இப்போ இந்த ஜீவியம் போக்காட்டுறேன். இலங்கையில் பேர் போன ஆலயங்களில் வடமாகாணத்தில் இதுவும் ஒன்று வட்டாப்பிளை கண்ணகியம்மன் ஆலயம். உலகெங்கிலும் வாழும் மக்கள் இங்கு வந்தால் இவ்வாலயத்துக்கு வராமல் தரிசிப்பாமல் போவது என்பது மிக மிக அரிதாகவே இருக்கின்றது. எங்கிருந்து வந்தாலும் இவ்வாலயத்துக்கு வந்து தரிசனம் செய்துவிட்டுத்தான் போவார்கள். இங்கே இரண்டு முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, கண்ணகியம்மன் ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கின்றார் நந்திக்கடல் ஓரம். இந்த நந்திக்கடல் ஓரம் என்றது தமிழர்களுடைய போராட்டம் மௌனிக்கப்பட்ட கடைசி இடமாகவே இருக்கின்றன. உண்மையில் இந்த நந்திக்கடலை யாரால் மறக்க முடியாது என்பதும் ஒரு உண்மைதான். அதற்காக கூட இவ்வாலயத்தின் ஊடாக இங்கேயும் வருவது வந்து இதை பார்த்துவிட்டு போவது என்றது பழமையானது ஒன்றாகவே இருக்கின்றது. அமைதி படையென இலங்கைக்குள் வந்த இந்திய இராணுவத்தின் அட்டூழியங்கள் உட்பட ஸ்ரீலங்கா இராணுவத்தின் கடைசி வரையில் அனுபவித்த துன்பங்களை எம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். 8 வருடங்களாக கச்சான் வியாபாரம் செய்து தனது வாழ்வாரத்தை போக்கிக் கொண்டிருக்கும் இவ்வம்மா குடும்பம் சரியான வறுமையில் உள்ளது என்பதை, தனது கணவர் நோய்வாய்ப்பட்டு நோயாளியாக இன்று வரையும் படுக்கையில் இருக்கின்றார் என்பதை சுட்டிக்காட்டி இருக்கின்றார். உண்மையிலே இவ்வாறானவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் முன் கதைக்க வருவது என்பது மிக மிக குறைவாகவே இருக்கின்றது. இந்த அம்மாவின் உள்ளத்தில் உள்ள படுக்கள் என்று வலிகளாக பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. உண்மையிலே ஒரு அம்மா தான் படும் கஷ்டங்களை இவ்வாறு வர்ணிப்பார் என்பது மிகவும் ஒரு அரிதாகவே இருக்கின்றது. உண்மையிலே இந்த அம்மா சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளுமே மிக ஆழமாகவே பதியப்பட்டுள்ளது நெஞ்சங்களில். உண்மையிலே மறக்க முடியாத பல அனுபவங்களை, மறக்க முடியாத பல நினைவுகளை இந்த அம்மா இன்று வரையுமே நெஞ்சில் சுமந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது உண்மையிலே ஒரு வேதனைக்குரிய விடயமாகவே இருக்கின்றது. வாருங்கள், நீங்களும் கேட்டு பாருங்கள். கடை வந்து இப்போ ஒரு மாசமா வச்சிருக்கிறேன். இவருக்கும் இயலாது. அப்போ நான் வந்து உழைச்சி தான் இவர்கிட்ட மருந்து சிலவன்னா எல்லாமே பார்க்கணும். அப்போ எல்லாம் பார்த்துட்டு நான் இங்கே வர அளவில் நேரம் சென்றுவது. அப்போ அங்கே இருந்து ஆட்டோ பிடிச்சி வந்தால் தான் நான் 11:30க்கெல்லாம் இங்கே வரலாம். பூதம்